நம்ம முத்து சிட்டியை தேடி போகிறாங்க. போன இடத்துல நம்ம வீடியோ யார் லீக் அவுட் பண்ணன்னு கேட்டதுக்கு நம்ம ரோகிணி தான் சொல்லிட்டாங்க. இப்போ ரோகிணியோட நிலைமை என்ன போகுது? சிறகடிக்க ஆசை அடுத்தது எப்படி போகுதுன்னு பார்ப்போம். நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இங்கே விஜயாவை தேடி நம்ம சிந்தாமணி வீட்டுக்கே வந்துடுதாங்க. வந்த விஜயா கேட்குறாங்க, வாங்க வாங்க உட்காருங்க அப்படின்னு சொல்கிறாங்க. நீங்கள் கிளாஸுக்கு 10 நாளாக வராதனால உங்களை தேடி நான் வந்துட்டேன். பார்வதி அம்மாட்ட கேட்டேன், உங்கள் வீட்டில் ஏதோ பிரம்மாண்டமாக ஃபங்க்ஷன்லாம் பண்ணிங்களாம், அதனால தான் வரலை அப்படின்னு சொன்னாங்க. அதான் உங்களை பார்த்துட்டு போகலான்ட்டு வந்தேன் அப்படின்னு நம்ம சிந்தாமணி விஜயாட்ட சொல்கிறாங்க. உங்களுக்கு ஃபங்க்ஷனுக்கு நான் சொல்ல மறந்துட்டேன், மன்னிச்சுக்கோங்க அப்படின்னு சொல்கிறாங்க விஜயா. சரி பரவாயில்ல இம்மளை அடுத்த எந்த ஃபங்க்ஷனாக இருந்தாலும் சொல்லிடுங்க மறக்காமல் அப்படின்னு நம்ம சிந்தாமணி சொல்கிறாங்க. சரின்னு சொல்லிடுறாங்க நம்ம விஜயா. உடனே அண்ணாமலை வராரு. வந்துட்டு இது யார் அப்படின்னு கேட்குறாங்க. உடனே நம்ம விஜயா சொல்கிறாங்க, என்கிட்ட தான் கிளாஸுக்கு வருவாங்க இப்போ கொஞ்ச நாளாக. அன்னைக்கு கூட எனக்கு நிறைய கொடுத்தாங்க, இந்த சேரீலாம் எடுத்து கொடுத்தாங்க அப்படின்னு உங்கள்கிட்ட சொன்னல, அது இவங்க தான் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படியா, இவங்க தானா, பரவாயில்லையே, நீங்களும் இந்த ஏஜ்லேயும் கிளாஸு கற்றுக்கணுன்னு விரும்புகிறீங்களா மகிழ்ச்சி அப்படின்னு சொல்கிறாங்க. ஏங்க, கலையை கற்றுக்கிட்டதுக்கு வயசு ஏதுங்க, நம்ம ஆர்வம் இருந்தால் மட்டும் போதும். நான் யார் பெரியவங்க சின்னவங்களாக இருந்தாலும் எல்லாத்துக்கும் கிளாஸ் ஒழுங்காக தான் எடுக்கிறேன். அதனால தான் என்கிட்ட மாணவர்கள் கற்றுக்கிட்டே இருக்காங்க அப்படின்னு விஜயா சொல்கிறாங்க. உடனே நம்ம அண்ணாமலை சொல்கிறாரு, சரி நீ கிளாஸ் நல்லா எடு, உனக்கு ஃபேன்ஸு கூட்டம் உருவாக்கிட்டே இருக்காங்க பெரியவங்கலேருந்து அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை கிளம்பிடுறாரு. நம்ம ரோகிணி அங்கேருந்து கேட்குறாங்க நம்ம விஜயா ஆண்டிகிட்ட, ஆண்டி இது யார், இவங்க ஏதோ ட்ரெக்கேஷன்லாம் பண்ணுவாங்க அப்படின்னு சொன்னீங்களே, அது இவங்க தானா அப்படின்னு கேட்குறாங்க நம்ம ரோகிணி நம்ம விஜயாட்ட. உடனே விஜயாவை அறிமுகப்படுத்துகிறாங்க. இவ தான் என் மூத்த மருமவா, இவ பேர் ரோகிணி, இவ தான் நம்ம மேக்கப்லாம் பண்ணக்கூடிய இது பண்ணுறா அப்படின்னு நம்ம சிந்தாமணிகிட்ட அறிமுகப்படுத்துகிறாங்க. இவங்க தான் மேக்கப்லாம் பண்ணுறவங்களா, பரவாயில்ல அப்படின்னு ரோகிணியை நம்ம சிந்தாமணிகிட்ட அறிமுகப்படுத்தணும்னு சிந்தாமணி நம்ம ரோகிணிகிட்ட கேட்குறாங்க. எனக்கு இம்மளை எந்த மகளில் பொண்ணுக்கு மேக்கப் இருந்தால் உங்களுக்கு கூப்பிட்றேன் அப்படின்னு நம்ம சிந்தாமணி சொல்கிறாங்க. உடனே நீங்கள் டெக்கரேஷன் பண்ணும்போது என்னென்ன இடத்துல ஆர்டர் எடுக்கீங்களோ அப்போ பொண்ணுக்கு மேக்கப் எடுக்கிறதுக்கு இம்மளை எனக்கு அந்த இதை வாய்ப்பை வாங்கி கொடுங்க அப்படின்னு நம்ம ரோகிணி அவங்க சிந்தாமணிகிட்டையும் சொல்லியிருந்தாங்க. உடனே சிந்தாமணி கேட்குறாங்க, எனக்கு நீங்கள் ஹெல்ப் பண்ணும்போது நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ண மாட்டேனா அப்படின்னு சொல்கிறாங்க. இம்மளை எனக்கு உங்கள் ஆண்டி எனக்கு எத்தனையோ கிளாஸுக்கு சொல்லி கொடுத்துருக்காங்க, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, அதனால் உங்கள் வீட்டில் நானும் ஒரு நபர் தான் அப்படின்னு நம்ம சிந்தாமணி சொல்கிறாங்க. உடனே நம்ம சிந்தாமணி நினைக்கிறாங்க, இங்கே ஒரு வில்லி தான் இருக்காங்கன்னு பார்த்தா நம்ம மீனாவை இவங்களுக்கும் பிடிக்கிற மாதிரி தெரியலையே அப்படின்னு நினைக்கிறாங்க. உடனே நம்ம மீனா அங்கேருந்து வராங்க. வந்துட்டு கேட்குறாங்க, நம்ம ஏய் மீனா, நீ போய் காப்பி போட்டு கொண்டு வா அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம இவங்களுக்கு காப்பி கொண்டு வரவா, இவங்க தான் எனக்கு டெக்கரேஷன் பண்ணுறதுக்குள்ள எனக்கு எந்த விஷயமும் ஆர்டர் பண்ணும் போதெல்லாம் தடுங்கல் பண்ணதே இவங்க தான் அப்படின்னு சொல்கிறாங்க. அது தொழில், அது வெளியே வச்சுக்கோ, இப்போ நம்ம வீட்டுக்கு கெஸ்ட்டு, அவங்களுக்கு போஸ்ட்டு காப்பி கொண்டு வா அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே நம்ம விஜயா கத்துறத நம்ம ரோகிணி நினச்சிட்டாங்க. நம்ம சிந்தாமணியை வச்சு மீனாவை பழி வாங்கிக்கலாம் அப்படின்னு பிளான் போட ஆரம்பித்தாச்சு. உடனே நம்ம மீனா போய் அவங்களுக்கு காப்பி போட்டு கொண்டு வராங்க. காப்பி போட்டு கொண்டு வச்சுட்டு குடிக்க சொல்கிறாங்க. இந்த மீனாவை பார்த்தோன்னே நம்ம சிந்தாமணிக்கு பயங்கரமாக கோவம் வருது. இவங்க வீட்டில் உள்ளவங்கள வச்சு இவளை வீட்டை விட்டு வெளியே வர விடாமல் ஆக்கிடணும், அது நம்ம கடமை, இவளை பழி வாங்காமல் விடக்கூடாது அப்படின்னு நம்ம சிந்தாமணி மனசில் இத்தனை விஷயத்தையும் நினைக்கிறாங்க. வஞ்சகத்தோடு தான் நம்ம சிந்தாமணி வீட்டுக்குள்ளேயே வந்திருக்காங்க. இந்த மீனாவை பழி வாங்காமல் உட்காரத்தை கொண்டாலும் விட்டுறக்கூடாது அப்படின்னு பயங்கரமாக ஒரு திட்டத்தை போட்டுட்டு நான் லாஸ்ட்டில் நம்ம சிந்தாமணியை உங்கள் கான்டாக்ட் நம்பர் தாங்கன்னு நம்ம ரோகிணி வாங்கி வச்சுக்கிட்டு தாங்க. நம்ம சிந்தாமணி லாஸ்ட்டில் நான் போயிட்டு வரேன் அப்படின்னு கிளம்பிடுதாங்க. இதை தெரிஞ்சுக்கிட்ட நம்ம மீனா இவங்கள நம்ம அத்தையும் இவங்களும் ரொம்ப க்ளோஸாக இருக்காங்களே அப்படின்னு நினைக்கிறாங்க. அந்த சைடில் வீட்டுக்குள்ளே முத்து வராரு. வந்தோன்னே சொல்கிறாங்க மீனா, இந்த அத்தையும் நம்ம சிந்தாமணி இப்போ வீட்டுக்கு வந்துட்டு போனாங்க, நம்ம அத்தைகிட்ட தான் கிளாஸ் கற்றுக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு அன்னைக்கு ட்ரெஸ்ஸு அது இதுன்னு கொடுத்தது, குருத்தர்ச்சனும் கொடுத்து நிறைய கொடுத்தது நம்ம சிந்தாமணி தான். நம்ம அத்தையை ஐஸ்த்து வச்சுட்டாங்க. இப்போ அடுத்து பார்த்தீங்கன்னா என்னை பழி வாங்கிறதுக்கு இவங்கக்கிட்ட பழகிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க நம்ம மீனா முத்துட்ட. உடனே முத்து சொல்கிறாரு, நீ எதுக்கும் கவலைப்படாத, உனக்கு நான் இருக்கிறேன் அப்படின்னு முத்து சொல்கிறாரு. இப்போ ரோகிணி நம்ம சிந்தாமணி அதுக்கடுத்து விஜய் எல்லாரும் சேர்ந்து நம்ம மீனாவையும் முத்தையும் பழி வாங்க போகிறாங்க. அடுத்தடுத்த எபிசோடு இப்படி தான் நண்பர்களே போகுது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.